வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்சோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஆரம்பம்லாம் மக்களமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இதை முடிச்சிடலாம். ரெடியா பாபுக்கு கடைசி அடி வரைக்கும் இல்லை யாராவது ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் அதான் அங்காடியும் பங்காடியும் சண்டை போட போறாங்க. ரோஹித் சர்மா செத்தான நான் வரேன், நீ வந்தா கொலை பண்ணிடுவேன். உள்டாவா போட்டாங்க. ஏதோ உள்மனசு சொல்லுது செந்தில் இன்னைக்கு ரூட் எடுத்துலான்னு. அவன் வாழ்றது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கும். உட்கார்ற பின்னாடி போடா பயப்படல அவன். சரி சரி சரி. பயணம் வளர்ப்பு எஞ்சி நின்றுச்சு இருக்கணும். நில்லு. ஒரு 10 வருஷம் போட்டோம் பாக்கலாம். அதுக்குள்ள என்ன போட்டாங்கன்னா அப்படி எல்லாம் பார்க்க முடியுமாப்பா? அப்படிதாங்க பார்க்கணும். நானும் செட்டில் ஆகணுமா? பயங்கரம் விளாண்டாரு கோலி, குறைய சொல்ல முடியாது. எப்ப இது எதிர்பார்க்காத அவுட்டு. நீங்க திருநோட்டத்துக்காகத்தான் அவங்க இருக்கேன். வழி தெரியல, அடிச்சுட்டு போகும். இது எதிர்பார்க்காத ரன் அவுட் தான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது தேரம்பே தப்புலாம் கிடையாது. முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. தர்மத்துக்கு எதிராக தீய சக்தி மேல என்ன இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ஆட்டி வளர்த்துட்டாங்க. இது 2 கேட்சும் அதே மாதிரியே பிடிச்சது. இவர் வந்தாரு, அடிச்சாரு, போயிட்டே இருந்தாரு. பாய் பாய். மேக்ஸ்வெலும் அவர் கடைசி இறக்கி விட்டதுனால அடிச்சிட்டாரு. வந்துட்டேன், சாதாரணமான வரல, வேற மாதிரி வந்திருக்கேன் இந்த வாட்டி.
கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. இதுவே அடிக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு அடிக்கும்? ஃபர்ஸ்ட் பாலே தேவையில்லாத ஷாட்டு. ஆக்சுவல் செஞ்சுட்டாரு. ஆக்சுவலுக்கே தெரியாது இது நடக்கணும். சேஸ் பண்ணும்போது தான் முட்டையை போட்டுறாரு. கரெக்டா 2 முட்டையை போட்டு போயிட்டாரு. யார் என்று புரிகிறதா? இவன் தீ என்று தெரிகிறதா? அது தெரியல. கொஞ்சமாவது அடிச்சிருந்தா கூட ஏதாவது வந்திருக்கும். அதான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வர சொல்லியும் ஒரு பிரச்சனை. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு ஓகே. அவங்க 2 பேரும் ஏதாவது நல்லா பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. ஒரு வழியா 50 அடிச்சுட்டா இருப்பான் கடைசி மேட்ச்ல. முக்கியமான மேட்ச்ல விளாண்டார். நிறைய வாய்ப்பு இருக்கலாம் முன்னாடி. எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிச்சு வந்து போயிட்டு. சரியான கண்டா இருப்பாங்கல்ல. மேட்ச் மட்டும் தோந்துருந்தாங்க. செத்தாரு சிராஜ். தேவையில்லாத ரன் அவுட். யார் மேல குறை சொல்றது தெரியல. 2 பேர் மேலேயும் தப்புதான். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. நின்னு போச்சு அப்படியே. ஆனா இதுக்கப்புறம் மேட்ச் இதோட முடிஞ்சு போச்சு. 15 பால்ல 7. சமக்காச்சு இது. எதிர்பார்க்காத ஆரம்பலாம் தான் இருக்கு. சிரிச்சா மாதிரியே இருக்கும். ஸ்மைல் தெரப்பி. இதுதான் முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் தான் கையில இருந்த மேட்ச் அப்படியே போச்சு. நீங்க சாக போறீங்க, நான் சாக போறேன், எல்லாரும் சாக போறோம். ஆனா இன்னைக்கு இல்ல. நீ இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சு இல்ல? பயங்கரம் ஆர்சிபி உண்மையில. எங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. யார் கூட மோத போறாங்கன்னு தெரியலையே. ஆமா, அது இன்னைக்குதான் முடிவாகும். ஞாயிற்றுக்கிழமை முடிவாகும். சிங்கப்பாக வழி இல்ல. பரவாயில்ல, மும்பையாவது கூட இருக்க. ஒரே ஒரு குத்து குத்திர மோதிரத்துல குத்தவா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போடா குத்து குத்துங்க. அப்படியா? இப்போ நல்லா இருந்துச்சு மேட்ச். நல்லா தான் இருந்துச்சு. இது அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிஐ குறையே சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு பிளேயருமே ஜெயிக்கணும்னு அந்த பயங்கர கான்ஃபிடென்ட்ல விளையாண்டாங்க. அதாவது இது முக்கியமான மேட்ச். இது கிட்டத்தட்ட நானே பார்த்துட்டேன். அந்த கேகேஆர் கூட அந்த 1 ரன் தோந்ததே ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அது ஜெயிச்சிருந்தாலே இப்போ அவங்க கிட்டத்தட்ட உள்ள போற மாதிரி தான். அந்த மாதிரி நிலைமை வந்திருக்கோம்.
ஆனா இவங்க அதான் தொடர்ந்து அந்த விளையாண்ட 7 மேட்சுமே பயங்கரமான ஒரு கம்பேக் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்படி ஒரு இது ப்ளே பண்றது கண்டிப்பா ஆமா டிசர்விங்கான ஒரு டீம் தான் உள்ள போனது. ஆமா ஆமா அது சென்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு அதான் இன்னைக்கு சென்னையோட நாள் இல்ல. வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சு குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மேட்ச்ல விளையாடுவாங்க, ஒரு மேட்ச் சொதப்பதான் செய்வாங்க. எல்லாருமே எல்லா நாளும் விளையாண்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரிதான். ஆமா ஸ்டார்டிங்ல ஆர்சிபி எல்லாத்துலயும் தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வருஷலா ஆமா. ஜெயிச்சது வந்து பெரிய விஷயம் தான் இது. அதுவும் ஜெயிக்கிறதுலாம் சாதாரணமா இல்லாம நல்லா வெறிகுண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ரன் ரேட் ஜெயிக்கணும். அடிப்படையிலே எக்கச்சக்கமா ஆமா ரொம்ப பக்கத்துல போயெல்லாம் ஜெயிக்கல. நிறைய நல்ல ரன் ரேட்லயே ஜெயிச்சாங்க. ஆமா எனக்கு ஆமா தெரிஞ்சு அதுலயே அவங்களுக்கு அதுவும் பெங்களூர் கிரவுண்ட்ல வந்து டிஃபெண்ட் பண்றது பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளவு ரன்னை டிஃபெண்ட் பண்றதே பெரிய விஷயம். ஏன்னா அங்க அந்த அவ்வளவு ரன்லாம் டிஃபெண்டே பண்ண முடியாது. அது இப்போ அடிச்சாலே 6-4 தான் போகும். அதுலயே டிஃபெண்ட் பண்றது உண்மையிலேயே நல்லதா போட்டாங்க எனக்கு ஆமா தெரிஞ்சு. வருத்தமா தான் இருந்தது. என்ன பண்றது? மனசு தேத்திட்டு எனக்கு போயிடுது. தெரிஞ்சு நான் சொல்ல போனேன்னா சென்னை சென்னையோட பவுலிங் சுத்தமா யாருமே இல்ல. எல்லாருமே போயிட்டாங்க. தீபக் போயிட்டாங்க. சாகரும் இல்ல, பத்திரானா இல்ல, முஸ்தபிசுரும் இல்ல, மொயின் அலியும் போயிட்டாரு. அதான் சொல்றேன்ல, இந்த டீம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு எனக்கு தெரிஞ்சு கேட்டா. ஆமா ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் உள்ள போகதான் நினைச்சேன். சரி, ஆர்சிபி டேவா ஆயிருச்சு. ஆமா ஆமா பரவாயில்ல. இதே கான்பிடென்ட்ல ஆர்சிபி விளையாண்டா மேபி கப்பு கூட அடிக்கலாம். பார்க்கலாம் என்ன வாய்ப்பு ஆகுதுன்னு. இருக்கு. ஆமா எனக்கு ஆனா தோனி எடுத்து விளையாட மாட்டான். அந்த வருத்தம் தான். இதை ஆமா. விட எனக்கு அந்த தோனி அவரு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆமா இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்சோடனே வரிசையா எல்லாரும் கை கொடுத்துட்டு அடுத்து அதாவது ஆப்போனன்ட் கூட கை கொடுத்துட்டு போவாங்க. அது கூட வரல. அவரு அங்க வெளியிலேயே அங்க உள்ள இந்த கோச், ஆர்சிபியோட கோச் அவங்களுக்குலாம் கை கொடுத்துட்டு அப்படியே ரூம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே விராட் கோலியும் அங்க போய் பார்க்க போனாருன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு போல இருக்கு. பார்த்தாலே ஆமா தெரிஞ்சு. ஆமா ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது கோட்டை விடும்போது எல்லாருக்கும் கோவம் எனக்கு தெரிஞ்சு வரும் தான். என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, பிளே ஆஃபாவது போயிட்டு வெளில போயிருந்தா கூட சரி அப்படியே இதோட நம்ம ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆமா ஆமா ஆனா அது நடக்காம போயிடுச்சு எனக்கு அவ்வளவுதான். தெரிஞ்ச ஒரு போன வாட்டியே இது ஆமா. பண்ணிருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு விளையாட வேணாம் தான் எனக்கு ஆமா, தோணுது. எனக்கு ரொம்ப தெரிஞ்சு அது பாவமா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆஹ் அவர் உடம்பையும் வருத்திட்டு ஆமா பண்றது கஷ்டமா இருக்கு தோனி ஃபேனா. ஆமா அவரு ஏன்னா எதுவுமே பண்ணலன்னா நம்ம சரி இருக்கிற வரைக்கும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பண்ணி ஜெயிச்சும் கொடுத்துட்டாரு. உம் இதுக்கப்புறமும் அவரை போட்டு அவரையே பாடாப்படுத்தி எடுக்க கூடாது ஆமா எனக்கு தெரிஞ்சு. கால் வேற ரொம்ப அவரோட லைஃப் அவ்வளவுதான். அதான் அவரோட கரியர் அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரோ எல்லாமே பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க பண்ண வேண்டியதுதான் ஆமா எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் சிஎஸ்கே என்ன ஆமா, பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் அவரை வச்சுக்கிட்டு அவரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஆமா ஆமா அந்த டீமையும் இது பண்ணி அந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்